திருப்பிக் கொள்வோம் 1 பேதுரு 5ஆம் அதிகாரத்துக்கு. கவனியுங்கள். அது மாத்திரமல்ல, பாம்பையும் தேளையும் பூரானையும் கல்லையும் வியாதியையும் நம்முடைய வாழ்க்கையில வைத்து திணிப்பதற்கு பிசாசு வகை பார்க்கிறான் என்பதை தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். மறுபடியும் சொல்றீங்களா? கவனிங்க. இது உங்களுடைய கண்களை திறந்து விடும் இந்த காரியங்கள் எல்லாம். கவனிங்க. பாம்பையும் பூரானையும் தேளையும் கல்லையும் வியாதியையும் தீமையும் உங்க வாழ்க்கையில் வைத்து திணிப்பதற்கு, உங்க வாழ்க்கையில் வைத்து அமுக்குவதற்கு பிசாசு வகை பார்க்கிறான், பிரயாசம் எடுக்கிறான் என்பதை சத்தியவேதத்திலிருந்து இந்த நாளில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, கவனியுங்கள். நீங்கள் விரும்புகிறீர்களோ விரும்பவில்லையோ, ஆனால் தீமையை வைத்து உங்க வாழ்க்கையில திணிப்பதற்கு பிசாசு வகை பார்த்து கொண்டிருக்கிறான். நீங்க தூங்கிடலாம், அவன் தூங்கல. எங்கிட்டாவது வாசல் திறக்கப்படுமா, எங்கேயாவது ஒரு ஓட்ட விழுமா, உள்ள புகுறலாமா, தீமையை வச்சு திணிக்கலாமா, வியாதியை வச்சு திணிக்கலாமா என்று அவன் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான். கவனிங்க. இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா தீமைகளுக்கும் தேவன் காரணர் அல்ல, தேவன் நல்லவர். அதைத்தான் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அவர் நாமம் எல்டாவ், அவர் நல்லவராகவே இருக்கிறார். அப்ப தீமைக்கு என்ன காரணம், அதைத்தான் இப்படி பார்த்து கொண்டே வருகிறோம். அங்கங்க போய் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்து கொண்டே வருகிறோம். கவனிங்க. பிசாசு இரவும் பகலும் விழித்து அவன் சில நல்ல கிறிஸ்தவ விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலே, சில நல்ல கர்த்தருடைய ஊழியக்காரருடைய வாழ்க்கையிலே வியாதியை வைத்து திணிப்பதற்கு, தீமையை வைத்து திணிப்பதற்கு அவன் என்ன செய்கிறான்? வகை பார்த்து கொண்டிருக்கிறான், பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான், முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போய்விடக்கூடாது. அருமையானவர்களே, கவனியுங்கள். இந்த ஆவி உலகத்திலே தேவன் மாத்திரம் கிடையாது. இந்த ஆவி உலகத்திலே தேவன் மாத்திரம்தான் இருக்கிறார் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தோற்று போய் விடுவீர்கள். இந்த ஆவி உலகத்திலே, ஆவி மண்டலத்திலே தேவன் மாத்திரம் கிடையாது, பிசாசும் இருக்கிறான். அவனுடைய பிசாசுகள் வேலை செய்து கொண்டிருக்கிறதை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஆகவே இவைகளை கர்த்தர் கொடுப்பது கிடையாது, ஆனால் இவைகளை நம்முடைய வாழ்க்கையில வைத்து திணிப்பதற்காக பிசாசு பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறான். அவன் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறான், அவன் வகை பார்த்து கொண்டிருக்கிறான். வியாதியை, தீமையை, விஷத்தை திணிக்க அவன் வகை பார்த்து கொண்டிருக்கிறான். இப்ப நாம் மிகுந்த கவனமாய் இருக்க வேண்டும். ஒவ்வொரு கிறிஸ்தவ விசுவாசியும் விழிப்புள்ளவர்களாய் தெளிவுள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். சத்தியவேதம் தெளிவாய் சொல்லுகிறது, விழித்திருங்கள், தெளிவுள்ளவர்களாயிருங்கள். ஆமே. வாசிக்கலையா? வாசிப்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8வது வசனம். இங்கே வாசித்து நாம் தியானிப்போம். மீதமுள்ள ஹரித்து அடுத்த வாரத்தில் இங்கிருந்து நாம் தொடர்ந்து பார்க்கலாம். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். மங்கி போய் இருக்காதீங்க, மங்களா இருக்காதீங்க. இப்படி இருக்கலாம், அப்படி இருக்கலாம், அப்படிலாம் பேசிக்கிட்டு தெரியாதீங்க. கர்த்தர் நல்லதும் செய்வாரு, கெட்டதும் செய்வாரு பிரதர், அப்படிலாம் பேசிக்கிட்டு தெரியாதீங்க. தெளிவுள்ளவர்களாயிருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், தூங்கிடாதீங்க, அசந்திராதீங்க அப்படின்னு சொல்றார். ஆசைங்க. ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோவென்று வகை தேடி வாய்ப்பை தேடி தூங்கிக் கொண்டிருக்கிறான். அப்படி போட்டிருக்காங்க பைபிள்ல. குரட்டை விட்டு தூங்கி கொண்டிருக்கிறான். அருண் ஐஸ்கிரீமை வாங்கி சாப்பிட்டு விட்டு அவன் குரட்டை விட்டு தூங்கி கொண்டிருக்கிறான். யாரு? வாசிக்க முடியாது. நீங்க வகை தேடி என்ன செய்து கொண்டிருக்கிறான்? சுற்றிக்கிட்டு இருக்கிறான்.
இங்கிட்டு சுற்றி பார்க்குறான், அங்கிட்டு சுற்றி பார்க்குறான், அங்கிட்டு வந்து பார்க்குறான், இங்கிட்டு வந்து பார்க்குறான். எங்கிட்ட லேசாக ஒரு கேப் விடாதா? எங்கேயாவது இந்த விசுவாசி தப்பாக பேசிட மாட்டாளா? அவிசுவாசமா பேசிட மாட்டாளா? மரணத்தை பேசிட மாட்டாளா? சாவை பேசிட மாட்டாளா? வியாதியை பேசிட மாட்டாளா? உன்னாலதான் சீக்கிரம் உயிர் போதும் பேசிட மாட்டாளா? ஏன் என் உயிரை வாங்குறீங்க அப்படின்னு பேசிட மாட்டாளா? வகை கிடைச்சிடாதான், வாய்ப்பு கிடைச்சிடாதான், ஓட்ட விழுந்துடாதான் அப்படின்னு யாரு யாரு தூங்காம அவன் சுத்தி 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 பார்த்துக்கிட்டு இருக்கிறான். எவ்வளவு நாள்? வருஷம் 365 நாள் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இதுக்கு தீமைய உங்க வாழ்க்கையில வச்சு திணிப்பதற்கு. நீங்கள் யார்? ஆண்டவருடைய பிள்ளைகள், ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்தானம் பெற்றவர்கள், அபிஷேகம் பெற்றவர்கள், தசமபா காணிக்கை கொடுக்கிறவர்கள். உங்க வாழ்க்கையில வச்சு திணிப்பதற்கு யார் பிரயாசப்பட்டுக்கிட்டு இருக்கிறா? கர்த்தர் கிடையாது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அதான் சொல்ல வர்றேன். இப்ப உங்க வாழ்க்கையில் நடக்கிற எல்லா கெட்ட காரியத்துக்கு தீமைக்கும் தேவன் காரணர் கிடையாது. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் நல்லவர். ஆவி உலகத்திலே தேவன் மாத்திரம் கிடையாது. பிசாசு வேலை செய்து கொண்டிருக்கிறான். அவனுடைய சைனியங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறது. சில நல்ல கிறிஸ்தவ விசுவாசிய வாழ்க்கையிலே கூட தீமை வைத்து திணிப்பதற்கு அவன் வகை பார்த்து கொண்டிருக்கிறான். எப்படி போடலாம் வாழ்க்கையில் தீமையை? வியாதியை போடலாம், எப்படி அடிச்சு நொறுக்கலாம், குடும்பத்தை க்ளோஸ் பண்ணலாம். இவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க வியாதி வந்த உடனேயே கர்த்தர் என்ன நோக்கத்துக்காக கொடுத்துருக்கிறாரு தெரியல பிரதர், 2ஆம் வரியில் தான் போய் கேட்கணும். இருக்கிறீங்களா? எத்தனுடைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்குது? ஆவியானவர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய கண்களை திறந்தருளுவாராக. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய கண்களை பிரகாசமாக்குவாராக இந்த சத்தியங்களை பார்ப்பதற்கு. ஆமென். தேவ நன்மையை உங்களுடைய வாழ்க்கையில் வைப்பதற்கு அவர் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். பிசாசு தீமையை வச்சு திணிப்பதற்கு அவன் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறான். ஆகையால் தான் இந்த வசனம் சொல்லுகிறது, தெளிவுள்ளவர்களாக இருந்து. இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிப்போம் மறுபடியுமாய். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். போதும். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். என்ன செஞ்சிருங்க? உங்க சரீரம் ஒருவேளை தூங்கலாம், உங்க ஆவி மனிதன் என்ன செய்யறது கிடையாது, தூங்குறது கிடையாது. விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். தெளிவுள்ளவர்களாக இருந்து, விழிப்புள்ளவர்களாக இருந்து இப்போ என்ன செய்யணும்னா பிசாசை எதிர்த்து நிற்கணும். ஹல்லேலூயா. எல்லாரும் இருக்கிறீங்களா? கர்த்தர் ஏன் தெளிவுள்ளவராக இருக்க சொல்றாரு? கர்த்தர் ஏன் விழிப்புள்ளவராக இருக்க சொல்றாரு? நீ தெளிவுள்ளவனாயிருந்து, விழிப்புள்ளவனாயிருந்து இப்ப பிசாசு என்ன செய்ய? எதிர்த்து நில். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான்? எதிர்த்து நிக்கல, வாழ்க்கையில போட்டு திணிச்சு போடுவான். தெரிஞ்சுக்குங்க, தெரியாட்டா. எதிர்த்து நிக்கல, அசால்ட்டா இருந்துட்டீங்க, பிசாசு வாழ்க்கையில போட்டு அடிச்சிருவான். அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், விசுவாசத்திலே உறுதியாயிருந்து அவனுக்கு என்ன செய்யுங்கள்? எதிர்த்து நில்லுங்கள், சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிப்பீர்கள். மிதிக்க சொல்றாரு, எதிர்த்து நிக்க சொல்றாரு, இயேசு நாமத்தை உச்சரிக்க சொல்றாரு. எதற்காக? அவனை துரத்துவதற்காக. எதிர்த்து நிக்கல, இயேசு நாமத்தை உச்சரிக்கல, பிசாசு சில தீமைகளை உங்க வாழ்க்கையில போட்டு திணிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகையால்தான் கர்த்தர் இங்கே தெளிவாய் அவர் சொல்லுகிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள் என்று. ஆமென். ஆகவே உங்கள் வாழ்க்கையிலேயோ யாருடைய வாழ்க்கையிலேயோ நடக்கிற எல்லா தீமைகளுக்கும் தேவன் காரணம் கிடையவே கிடையாது. தேவன் நல்லவராயிருக்கிறார். கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். அவர் நாமம் எல்டாவ். ஆமென். எல்லாரும் எழுப்பி நிற்போம், ஜெபிப்போம். அடுத்த வாரத்தில் இங்கே இருந்தே நாம் தொடர்ந்து அப்படியே நாம் பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேவன் ஒரு நாளும் தீமை அனுமதிக்க மாட்டார் உங்க வாழ்க்கையில. நாம தான் அனுமதி கொடுத்துடுறோம், நாவின் மூலமாய், வார்த்தையின் மூலமாய். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை கவனமாயிருங்கள், தெளிவுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள்.
கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவர் ஒரு நாள் நமக்கு தீமை செய்ய மாட்டார். நம்முடைய பிள்ளைகளுக்கு தீமை செய்ய மாட்டார். புருஷனுக்கு தீமை செய்ய மாட்டார், மனைவிக்கு தீமை செய்ய மாட்டார், சபை பிள்ளைகளுக்கு தீமை செய்ய மாட்டார். அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர், அவர் நல்லவர். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லார் கரங்களை உயர்த்தி பரிசுத்த ஆவியானவரை கண்களை பிரகாசமாக்கும். பரிசுத்த ஆவியானவரின் கண்களை திறந்தருளும். இந்த சத்தியங்களை இன்னும் ஆழமாய் நான் பார்க்க எனக்கு உதவி செய்யும். நான் வாழ விரும்புகிறேன், நான் ஜெயிக்க விரும்புகிறேன், நான் வெற்றி பெற விரும்புகிறேன். கர்த்தாவே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்மை குறித்து ஒரு தவறான படம் எனக்குள்ள வந்துடக்கூடாது. உண்மையிலே ஒரு மனத்தாங்கள், ஒரு கசப்பு, ஒரு முறுமுறுப்பு எனக்கு வந்துடக்கூடாது. நீர் நல்லவர் என்கிற அந்த அஸ்திபாரத்தில் நான் நிற்க வேண்டும். எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே, எனக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே. தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாயிருக்கிறீர். பிதாவே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காய் நன்றி. கர்த்தாவே, நீர் நல்லவர் என்கிற இந்த சத்தியத்தை இன்றைக்கு நாங்கள் தியானித்தோம், தொடர்ந்து தியானிக்க இருக்கிறோம். ஆவியானவரே, எங்களுக்கு உதவி செய்யும். இந்த சத்தியங்கள் எங்களுக்குள்ளே இறங்கட்டும். இந்த சத்தியத்தின் மேலே நாங்கள் உறுதியாய் நிற்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. தீமை எதிர்த்து நிற்க, வியாதி எதிர்த்து நிற்க, சர்ப்பங்களை தேள்களையும் மிதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே. பலனை தருவீராக. ஓ தேவனே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இடம் கொடாமல் இருக்க உதவி செய்வீராக. நாவை, வாயை சரியாய் பயன்படுத்த உதவி செய்வீராக. சாவின் வார்த்தைகளை, மரணத்தின் வார்த்தைகளை, விபத்தின் வார்த்தைகளை, வியாதியின் வார்த்தைகளை வாய் திறந்து பேசாமல் அடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆவியானவரே. உதவி செய்யுங்க ஆவியானவரே. உடைய வார்த்தை கவனித்து நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. உடைய வார்த்தை கவனித்து நடக்கும் பொழுது கர்த்தாவே நாங்கள் வாழ்ந்திருப்போம் என்று இன்றைக்கு வாசித்தோமே, தியானித்தோமே. உடைய வார்த்தை கவனித்து நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். பிள்ளைகள் வாழ்ந்து சுகித்திருக்கட்டும். இயேசு நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் இப்போதும் எப்போதும் நாம் அனைவரோடும் கூட சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென்.